Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கிராமர் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராமர் வந்து 10th மட்டும் இல்லை +1 +2க்கும் நெக்ஸ்ட்டு காலேஜ் லெவல் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா டென்சஸ், லிங்கஸ், சிங்கிள் சென்டென்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச் கம்பேர் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணி வித் ஆன்சர்ஸோட. இந்த கொஸ்டின் பேப்பர் 13 pages இருக்குது, வித் ஆன்சர்ஸோட 30 pages இருக்குது. ஸோ நீங்கள் 13 pages கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் 4 pagesல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 pagesல பிடிஎஃப் லிங்காக கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கிராமர் நம்ம 10th இங்கிலீஷ் பொறுத்த கிராமரில் நிறைய பேருக்கு மார்க். ஸோ அதுக்காகவே 1 mark கேட்டகரிகளுங்க வரக்கூடிய கொஸ்டின் நம்பர் 13 வரக்கூடிய டென்ஸ், 14 வரக்கூடிய லிங்க், சிங்கிள் சென்டென்ஸ், 26 வரக்கூடிய சிங்கிள் சென்டென்ஸ், 27 வரக்கூடிய ரீஅரேஞ்ச். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணி இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இந்த 4 கொஸ்டினை ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டென்சஸ் வந்து புக் பேக் டென்சஸ் கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில். ஃபர்ஸ்ட் ஒன் சரவணன் ஆல்வேஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ்ன்றது சிங்கிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அது மட்டும் இல்லை தேர்ட் பர்சன் ஈஷீட் நேம்ஸும் எஸ் சேர்த்து அப்போ கோஸ். செகண்ட் ஒன் வி டேஸ் கேதர் இயர் ஃபார் எ மீட்டிங் சொல்லுங்கள். கேதர் ஆர் கேதரிங் கம்பேர் பண்ணலாம், ஏன்னா எட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து அருண் டேஸ் ஈக்கர்லி டேஸ்னா ஹேஸ் பின் வெயிட்டிங், ஏன்னா இல்லை இருக்கான பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு வந்து கீவேர்ட்ஸ் சின்ஸ். ஃபோர்த் வந்து ஷீப்பா டேஸ் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். இது வந்து மூவ்ஸும் போடலாம், வில் மூவ். ஏன்னா நெக்ஸ்ட்னு சொல்லும் ஃபியூச்சர் டென்ஸ் கம்பேர் பண்ணால் வில் மூவ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஃபியூச்சர் டென்ஸ் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் நம்ம கம்பேர் பண்ணால் அந்த மூவ்ஸில். நசீரா டேஸ் மியூசிக்கில் ரெகுலர்னு பிரச்சனை பார்ட் டென்ஸ். இலக்கியாண்ட் ஆதிரம் வந்து என்ஜாய், ஏன்னு சொல்ல முடியாது நம்ம இப்போ தேர்ட் பர்சனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் மணி டேஸ் இன் தி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ்னா ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஏன்னா சின்ஸ் பார் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இட் டேஸ் அவுட் சைட்னா இட் இஸ் போரிங், ஏன்னா நான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ். இட் டேஸ் த சாங்ஸ் டெய்லி, இதெல்லாம் ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். டெய்லின்னு சொல்லும் போது வந்து ப்ரெசென்ட். அப்போ சிங்ஸ். ஈஷீட் நேம்ஸும் எஸ் பார்ட் எழுதும். தே டேஸ் த பிக்சர் ஜஸ்ட் நான் தே ஹேவ் சீன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் ஐ டேஸ் கோ டு அவர் பிளேஸ் ஆன் ஃபுட்னா கோ ஒன் அதர் பாஸ்ட் டென்ஸ் வென்ட். த சில்ட்ரன் டேஸ் இன் த கிரவுண்ட் வென் ஆர் வைலும் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐ தான் வரணும். அப்போ வேர் பிளேயிங். த டேஸ் இம் வென் த மேனேஜ். அப்போ வென் ஆர் வைல் வந்துச்சுனாவே வேர் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐ தான். அப்போ வேர் ரெக்வஸ்டிங். இஃப் யூ டேஸ்னா செகண்ட் சென்டென்ஸ் இன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹேட் ப்ளஸ் பீப்புள், அப்போ ஹேட் ஒர்க்குடு. நெக்ஸ்ட் 15th ஒன்று வந்து ஹேட் லெஃப்ட். ஏன்னு சொன்னால் இப்போ தான் ஃபார்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் வந்து கம்பேரிசன் கொடுத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் கம்பேர் பண்ணுறோம். வி ஆல் டேஸ் சிங் இந்த லாஸ்ட் வீக். லாஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அப்போ சிங்கோட பாஸ்ட் வந்து சாங். நான்சி டேஸ் ஆல்வேஸ். இது ஆக்சுவலாக வந்து கம்பேரிசன் பண்ணுவோம். ஆல்வேஸ் ப்ரெசென்ட்னால நம்ம எட்டிங் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்தா ஹேட் பீன் ஆஸ்கிங் கம்பேர் பண்ணி நான் ஃபார் கொடுத்துருக்கேன். த ஆஃபீஸ்க்கு டேஸ் ஃபார் த ட்ரெயின் வெயிட்டட் ஆர் வேர் வெயிட்டிங், ரெண்டுமே கரெக்டு தான். வி டேஸ் த ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா டே. அப்போ எக்ஸ்ட்ரா டேன்றது பாஸ்ட் டென்ஸில் கம்பேர் பண்ணும். அப்போ வி அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா டே. நெக்ஸ்ட் 20 தே டேஸ் சயின்ஸ் குரூப் லாஸ்ட் வீக்னா லாஸ்ட் வீக் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது சூஸோட பாஸ்ட் டென்ஸ் சோஸ். இது வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ் கம்பேரிசன் பண்ணோம். அடுத்து வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ 21 we dash to the market in case we will go or we shall go, ரெண்டுமே கரெக்டு தான். இது ஷேல் போட்டு எழுதலாம். கீர்த்தி டேஸ் இஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக்னா பை வந்து நான் வந்துன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் அட் திஸ் டைம் வந்துன்னா நமக்கே தெரியும் வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி போகணும். அப்போ வில் ஹேவ் டன். த பியூன் டேஸ் த பில்னா பை த டைம் அட் த டைம் வந்துன்னா ஃபியூச்சர் ஃபார் ஃபியூச்சரும் வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் அப்போ வில் ஹேவ் ரங். ஐ டேஸ் மை சிஸ்டர்ஸ் மை நெக்ஸ்ட் இந்த ஃபியூச்சர். அப்போ ஷேல் விசிட்டும் போகலாம், வில் விசிட்லாம். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ டேஸ் மை பைனா வில் அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா நம்ம இதை தான் ப்ரெசென்ட் டென்ஸ். பை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி அப்போ ஐ இந்த அப்போ வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பி, அப்போ ஐ ஷால் ஹேவ் லீவ்டு. த நியூ எடிஷன் ஆஃப் திஸ் புக் வில் கம் தான் போகணும், ஷால் கம் போடக்கூடாது. ஷி ஹோப்ஸ் யூ டேஸ் ஹெல்ப்னா வில் ஹெல்ப், ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ். த ஃபங்க்ஷன் டேஸ் ஸ்டார்ட் சூன் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கம்பேர் பண்ணால் வில் ஸ்டார்ட். யூ டேஸ் டீச் த லெசன் நெக்ஸ்ட் வீக்னு சொல்லும் போது நம்ம ஃபியூச்சர் அப்போ வில் டீச் சொல்லணும். ஓவரால் 31 மார்க் வந்து ஃபில்லப்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து சூஸ் கேட்டகரி ஒன்றா கிரியேட் பண்ணியிருக்கோம். த கவர்னர் வாஸ் டேஸ் அட் த விட் ஆஃப் த ப்ளீஸ்டுன்னு சொல்கிறோம். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் இல்லைனா பிபி கான்செப்டில். த மெடல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்பர் 32 மோஸ்ட் இம்பார்ட்டன், நிறைய டைம் பப்ளியில் கேட்டிருக்கேன். அந்த மெடல் டேஸ் இந்த அர்டிகல் 29 லாங் இயர்ஸ், 29 வருடமாக அந்த மெடல் வந்து பார்த்தா அர்டிகிளே இருக்கும். அப்போ ஹேட் பீன் ஹிடன் கம்பேர் பண்ணுறோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிளேஷன் ஆதித்யா அண்ட் சசாங்க சண்டே கான்செப்ட்டில். ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் டூ வந்துச்சுன்னா ப்ரெசென்ட் டென்ஸ், அப்போ டூ ரிட்டன். ஹி டேஸ் டு த அமெரிக்கன், ஹி வாஸ் எலெக்டட். 34th வாஸ் எலெக்டட் கம்பேர் பண்ணோம். வி டேஸ் இன் த கிச்சன், அந்த வென் ஆர் வைல் வந்துச்சுன்னா வேஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐந்து, அப்போ வேர் குக்கிங். இந்த போயம் டேஸ்னா டாக்ஸ் about the multiplicity nature of women. The
தட் மீன்ஸ் ஐ ஆம் எவரின்னு கொடுத்துருக்காங்க. 37 ஐ டேஷ் திஸ் புக் ஃபார் 5 டேஸ்னா ஹேவ் பீன் ரீடிங். ஏன்னா சின்ஸ் ஃபார் வந்துன்னா ஆஸ் வெல் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் பிளேன் தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்டில் தொடர்ந்து ஃபியூச்சர்லேயும் தொடர்ந்து நடக்குதுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லலாம். நம்ம ஸ்டடிங் அதே மாதிரி ரீடிங் நெக்ஸ்ட் பிளேயிங் கான்செப்ட் சொன்னால் இ டேஷ் இன் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னைனா நவுன் ப்ரெசன்ட் அப்போ இஸ் ஒர்க்கிங். சாம் டேஷ் 2 pens ஜஸ்ட்னா அப்போ ஆஸ் வெல் ஹேவ் ப்ளஸ் பிபி தான். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆஸ் பாட்டு. த பிரதர்ஸ் டேஷ் ஓவர் ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் நைட்னா இப்போ லாஸ்ட் நைட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ வந்து ஆர்கியூ. ஷி டேஷ் ஃபார் த நீட் எக்ஸாம்னா ஃபார் கொடுத்துருவா. அப்போ ஆஸ் வெல் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் அப்போ ஹேஸ் பீன் ப்ரிப்பேரிங். வென் ஷி அரைவ்ட் ஹோம் our friend dash the place அப்படின்னா add left. ஏன்னா இதில் நல்லா கவனிங்க, ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். வென் ஆர் வைல் வந்துச்சுன்னா சார் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் அது சென்டரில் வந்தால் தான். ஸ்டார்டிங்கில் வென் கொடுத்தா ஆட் ப்ளஸ் பிபி தான் கம்பேர் பண்ணணும். ஷி டேஷ் ஆர் ப்ராஜெக்ட் லாஸ்ட் வீக். அப்போ லாஸ்ட் வீக் பாஸ்ட்ன்றதுனா கம்ப்ளீட்டட் போடுறோம். ஷி டேஷ் த ஹாப்பி நியூஸ் ஜஸ்ட் நோ. அந்த கீவேர்ட்ஸை வச்சு கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் நோ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஷீ கொடுத்துருக்கோம். அப்போ ஷி இட் நேம்ஸ் எஸ் பார். அப்போ ஆஸ் ஹர்ட். தே டேஷ் ரெக்கார்ட் நோட் புக் டுமாரோ. அப்போ டுமாரோன்றது வந்து ஃபியூச்சர். அப்போ நம்ம வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஆப். அப்போ வில் சப்மிட் தான் போகிறோம். ஐவி வந்தால் ஷால் போடுங்க. த டீச்சர் டேஷ் த ஸ்டூடெண்ட் டு ரைட் தி டெஸ்ட் டெய்லினா அலோஸ். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறேன். ஆஃப்டர் வந்தாவே நான் இந்த மெத்தட் ஷார்ட்கட் இருக்குது. ஆஃப்டர் வந்தாவே ஆட் ப்ளஸ் பிபி போடுங்க. அப்போ ஆட் வாஷன். அட் ப்ரெசன்ட் இருந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ இஸ் ஒர்க்கிங். 14 அந்த போலீஸ்மேன் டேஷ் த டிராஃபிக். சின்ஸ் பாருங்க ஆஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வரலாம். அப்போ ஆஸ் பீன் கண்ட்ரோலிங். கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. இ டேஷ் த நியூஸ் பாருங்க டெலிவர்ஸ். ஏன்னா எவ்ரிடேன ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஓவர் 50 டென்சஸ் கொடுத்தா டென்சஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து லிங்கர்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14 வர கூட லிங்கர்ஸ். கால் மீ இன் கேஸ் மணி. ஐ ஃபர்காட் வந்து தட் போடுறோம். டேஷ் இஸ் 90 years old இஸ் த பிங்க் ஆப்பிள். ரொம்ப 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 முக்கியமானது கொஸ்டின் 53. தோ ஆல் தோ ஈவன் தோ இது மூணுக்குமே அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த போதிலும். அப்போ தோ தான் கம்பேர் பண்ணணும். இட் இஸ் ரைனிங் டேக்கன் அம்பர்லா ஆர்எல்ஸ் இல்லை என்றால் சொல்லணும். தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப். நெவர்த்லெஸ் அப்படின்னாலும் இருந்த போதில் தான் எல்லாருக்கும் ஒரு டவுட். அப்போ இருந்த போதிலும் ஆல் தோ ஈவன் தோன்றது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லிஸ்ட். இப்போ நெவர்த்லெஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து கன்ஜெக்ஷன் ஃபார்மில் நமக்கு கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக காம்பவுண்ட் பண்ணல சென்டரில் தான் யூஸ் பண்ணுறதுனால நெவர்த்லெஸ். அதுக்கப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கனெக்டர்ஸ் கம்பேரிசன் போத் வந்து அண்டு வரணும். அதனால தான் போத் த மினிஸ்டர் அண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயாட்டிஸ் நாட் ஓன்லி வந்து பட் ஆல்சோ கம்பேர் பண்ணணும். எய்தர் வந்து ஆர் போடுறோம், நெய்தர் வந்தால் நார் போடுறோம், ஸ்கேர்சலி வந்தால் வென் போடுறோம், நோ சூனர் வந்தால் தேன். இந்த ஷார்ட்கட் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். போத் வந்து அண்டு, அதே மாதிரி நாட் ஓன்லி வந்தால் பட் ஆல்சோ, எய்தர் வந்து ஆர், நெய்தர் நார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எய்தர் ஆருக்கும் நெய்தர் நாருக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்குது. எய்தர் ஆர்னா இது அல்லது அது, நெய்தர் நார்னா இதுவும் அல்ல அதுவும் அல்ல கான்செப்ட் தான். ஸோ இந்த 1 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் லிங்கர்ஸ். டேஷ் he was honest, he was punished. நிறைய டைம் கேட்டு தோ he was honest, he was punished. அவன் நேர்மையாக இருந்த போதும் அவனை பனிஷ் பண்ணிடுவான். வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ். மை மதர் கால் மீ டேஷ் வைல் ஐ வாஸ் பிளேயிங். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ஆர் வேர் பிளஸ்னா வென் ஆர் வைல். மை சேலரி இஸ்லோ நெவர் த்ரெஸ் இருந்தது. பேசஞ்சர் ரஷ் டு த போர்ட் த பஸ் ஆஸ் சூன் அஸ் உடனுக்குடன் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் தான். டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் மார்க்ஸ். அன்லெஸ்னா இல்லாவிட்டால் ரொம்ப அன்லெஸ் நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக. இதே கொஸ்டின் டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் செக்யூர் குட் மார்க் இஃப் போடலாம். ஆனால் யூ கேன் இல்லை என்றால் சொல்லும் போது இல்லை என்றால் இல்லை அப்படி அன்லெஸ் போடுறோம். டேஷ் தேன் டிஹெச் அண்ட் தேன் கூட தான் நோ சூனர் போடுங்க. வென் வந்துன்னா ஸ்கேர்ஸ்லி அரிதாகன்னு போடுங்க. நெக்ஸ்ட் டேஷ் ஜான் இஸ் வெரி வீக் இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட்னா ஆஸ் அவன் ரொம்ப வீக்காக இருக்கனால வேகமாக நடக்கணும். டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் த ரிவார்ட்னா இஃப் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும். டேஷ் யூ வாஸ் புவர் ஹெல்ப் மெனி பீப்புள். அதாவது அவன் வறுமையாக இருந்தபோது நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறான். அப்போ தோகணும். ஓவராக 70 கேட்டகரியும் லிங்கர்ஸ் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் ஃபார்மில் எழுதக்கூடியது தான் கொஸ்டின் நம்பர் 26 வரக்கூடியது. வி கேம் லேட் வி டிட் நாட் மிஸ் த ட்ரெயின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தோ வி கேம் லேட் வி டிட் நாட் கமா போடணும். கமா மிஸ் ஆகிருக்கு. வி கேம் லேட் பட் இது காம்பவுண்ட். எக்ஸாமில் ஏதாவது ஒரு கேட்டகரி எழுதினா போதும். அதாவது ஜென்ரலாக சிங்கிள்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸில் போடணும் தோ போடணும், காம்பவுண்ட் பண்ணணும் அண்டு ஆர் அண்டு. ஸோ பட் கம்பேரிசனும் இதில் பட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நான் திருப்பி இந்த கொஸ்டின் பார்க்கறதுனால ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், கவனிச்சுங்க. ஒரு சென்டென்ஸில் அதாவது இந்த காரணத்தினால இது நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா காம்பவுண்டாக இருந்தால் அண்டு போடுங்க, காம்ப்ளெக்ஸ் இருந்தால் ஆஸ் போடுங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பண்ணுறோம் ஆனால் அதுக்கான ரிவார்டு கிடைக்கலன்னா காம்ப்ளெக்ஸ் தான் தோ போடுங்க, அதே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் தான் பட் போட்டுருங்க. ஸோ 2 பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ்ஸு அதில் 2 நெகட்டிவ் கொடுத்துட்டோன்னா காம்பவுண்டாக வந்து அண்டு போட்டலாம், காம்ப்ளெக்ஸ் வந்து ஆஸ் போட்டலாம். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அல்லது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறாங்கன்னா காம்பவுண்ட் தான் பட்டு, காம்ப்ளெக்ஸ் தான் தோ. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தே செக்டு த பேக்கெட் வைஸ் தென் தே சில்ட்னா இப்போ காம்பவுண்ட்னா அண்டு போடுறோம், அதே காம்ப்ளெக்ஸ்னா ஆஸ் போட்டுக்கலாம். அதே காம்ப்ளெக்ஸ் சீதா சாய ஸ்னேக் அட் ஒன்ஸ்னா அப்போ காம்பவுண்ட் தான் அண்டு, காம்ப்ளெக்ஸ்னா ஆஸ். ராபர்ட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் சொல்லும் போது காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஆஸ் ரொம்ப சிம்பிள், காம்பவுண்ட் தான் அண்டு, ஆஸும் வெண்ணுமே போடலாம். யூசப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர்
வச்சுன்னா ஆஸ் இருக்கும், அதனால் அவனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். அப்போ அண்டு போடலாம், அண்டு சோ போடலாம். ராதா கொஸ்டின் நம்பர் 76 ரொம்ப முக்கியம். ராதா வாசில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போ தோ ராதா வாசில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. நெக்ஸ்ட் அதுவே ராதா வாசில் காம்பவுண்ட் கேட்டாங்கன்னா பட் போடுறோம். நம்ம ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட், தே குட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த ராதா கொஸ்டின் எல்லாம் கவனிங்க. ராதா வாசில் ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆஸ் போட்டுக்கலாம், நாட் கொடுத்துனா இந்த கான்செப்ட் பண்ணலாம். அதே தான் வந்து காம்பவுண்ட்லையும் ராதா வாசில் ஷி வாஸ் ஹாஸ்பிட்டல்னா அண்டு போட்டுக்கலாம். ஆனால் நாட் ஹாஸ்பிட்டலைஸ் சொல்லும் போது தான் உடம்பு முடியாத போலும் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலன்றதுனால தான் பட்டு போடுறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ஆஸ் போடுறோம், காம்பவுண்ட் வந்து அண்டு சோ போடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 78 நல்லா கவனிங்க. ஐ மஸ்ட் கெட் அ விசா ஐ கேன் ட்ராவல். இது வந்து ஃபியூச்சர் கான்செப்ட்னா இஃப் போடுறோம், இது ஆஸ் போடக்கூடாது. இஃப் ஐ கெட் எ விசா ஐ கேன் ட்ராவல். இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. இஃப் ஐ கெட் எ விசா கமா போட்டுங்க, ஐ கேன் ட்ராவல் அப்ராட். ஆனால் அதே காம்பவுண்ட் வந்து அண்டே போட்டுக்கலாம். ஐ சாய டைகர் இட் வாஸ் உண்டர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஐ சாய டைகர் விச் வாஸ் உண்டர். இதே கொஸ்டின் ஐ சாய டைகர் இட் வாஸ் உண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேட்டால் ஐ சாய உண்டர் டைகர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் காம்ப்ளெக்ஸ் கேட்கும்போது விச்னு போடணும். ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் பிரிச்சு அண்டே போட்டுக்கலாம். there was a bun the shop remained as there was a bun the shop remained அல்லது அண்டு ஆர் சோப்லாம். ஈஸிக்கு அட்டன்ஸ் ரிகர்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடம்பு முடியல இருந்தாலும் ரிகர்சல் அட்டன். அப்போ தோ காம்ப்ளெக்ஸ் வந்து தோ போடுறோம். தோ ஈஸி கமா போட்டு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் இருக்குது தோ ஈஸிக்கு அட்டன்ஸ் இருக்கலாம், அல்லது ஈஸிக் பட் அட்டன்ஸ் இருக்கல காம்பவுண்ட். ஸோ ஓவரால் இந்த சிங்கிள் சென்டென்ஸ் பப்ளிக் இருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் பாருங்கள். ஆன்சரோடய கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டினில் கேட்ட ரீஅரேஞ்ச் தான் எடுத்து கொடுத்துருவோம். அட் த டைம் இஸ் சென்ட் ஃபார் மீ ஐ வாஸ் ஏ கிளார்க். ஜம்பிள்டு வேர்ட்ஸ் சின்ன கிளாஸ்னே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் zigzag slept on undisturbed. They were beckoning to him calling Shirley. அதுக்கப்புறம் வந்து I was amazed to see how well I understood. இது மீனிங் வச்சு தான் போடுறோம். அங்கிள் நாகன் asked why we are there. I am as healthy as you are. ரொம்ப ரொம்ப முக்கியமான அல்லது கம்பேரிசன் as I am healthy as you are கம்பேர் பண்ணிங்க புக் பேக்கில் இருக்கிறது தான். The culprit must be arrested by them. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. They will publish the result. 90 பார்த்தா I am writing to complain about your telephone banking. 91 you should never believe what you கண்டிப்பாக. 92 ஸ்ரீமன் சசாங்கா சன்யால்ஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் போயம் ரெசிடேஷன். 93 புக் பேக்கில் இருக்குது. சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் யூர் நியூ ட்ரெஸ். ஜம்பிள்டு வேர்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதுங்க. 94 தோ ராணி இஸ் அலர்ஜிக் டு டாக்ஸ் எஸ் 6 ஆகும். தோனா இருந்த போல கம்பேர் பண்ணுறோம். 95 ரூபன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ் பிசைட்ஸ்னு வரணும். பிசைடுன்னு இருக்கு எஸ் சேர்ந்துருக்கும். பிசைட்ஸ்னா மேலும் கூட. இந்த பிசைட்னா அருகில், அப்போ எஸ் பிசைட்ஸ் ஜெர்மன். இஃப் யூ அப்ளை ஃபார் எலோன் யூ வில் கெட் இட் இமீடியட்லி. 96 97 97 தான் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டாங்க. த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். 90 he had made his first flight. 99 since the boat was sold it had minor leaks and repair. 100 silver is now 30 times costlier than before கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்கிற 1 மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 13 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த 13 பேஜஸ் நம்ம 4 பேஜஸாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறோம் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கோட்டேலிக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் கோட்டேலி எக்ஸாமுக்கு வந்து எஸ்எஸ்லையும் சயின்ஸையும் எந்தெந்த கேட்டகரி கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வித் வந்து பிடிஎஃப் லிங்க் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மார்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அண்ட் ஆல்சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வரக்கூடிய கோட்டேலி நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா முப்பருந்தே படிங்க. அப்போ தான் நல்லா ஸ்கோர் பண்ண படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் குறையும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு score high marks in the Codel examination. Okay, thank you, bye.